பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, எங்களோட கசப்பான அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடு வளர்ப்பு அப்படின்னு பார்த்தாலே பலருக்கும் லாபம் வரும், ரொம்ப ஈஸியான தொழில், சீக்கிரம் வளர்ச்சி அப்படிங்கிற எண்ணமே இருக்கும். நானும் அதே எண்ணத்தில் தான் இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் சில ஆடுகள் வாங்கி வளர்த்தா நல்ல லாபம் வரும், வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நம்புவோம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்கள், என்னுடைய தவறுகள், அந்த தவறால் நாங்கள் சந்தித்த நஷ்டம், இன்றைக்கி அதை முழுவதுமாக உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் செய்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு முதல் தவறு என்ன தெரியுமா? அனுபவம் இல்லாமல் ஆரம்பிக்கிறது. ஆடு வளர்ப்பு ஈஸியான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். யூடியூப்பில் வீடியோ கால் பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடு வளர்ப்பு ஈஸி அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்தைக்கு போய் 10 ஆடு வாங்கிட்டு வர்றது. ஆனால் ஒரு விஷயம் தெரியாது, ஆட்டோட வயசு எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆரோக்கியமான ஆடு எப்படி இருக்கும், நோயில் ஆடு எது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இதை நாங்கள் இல்லை, எங்கள் வீட்டில் அவங்க முன்னாடியே இந்த இதெல்லாம் இது பண்ணாங்க. அனுபவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆனால் சிலர் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது, இந்த தொழில் ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. அவங்களுக்காக சொல்கிறேன். வியாபாரி சொன்னதை நம்பி வாங்குறாங்க. அதில் 3 ஆடுகள் ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. ஒரு வாரத்துலேயே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. 2வது தவறு என்ன தெரியுமா? இடம் தேர்வு பண்ணுறது. ஆடுகள் நல்லா காற்றோட்டம் உள்ள இடத்துல தான் இருக்கணும், நாலா பக்கமும் நல்லா காத்திருக்கணும். ஆனால் சின்ன ஒரு அடப்பட்ட செட்டில் வைக்கிறது. வெப்பம் அதிகமாகவே ஆடுகள் மூச்சு திணற ஆரம்பிக்கும். சில ஆடுகள் சாப்பிடவே இல்லை. அப்போ தான் புரிஞ்சது ஆடு வளர்ப்புக்கு இடம் தேர்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. 3வது தவறு என்ன தெரியுமா? தீவனத்தில் செலவு குறைக்கணும். ஆனால் குறைந்த தரமான தீவனத்தை வாங்கி போடுறது ரொம்ப தப்பான விஷயம். பழைய மக்காச்சோளம், ஈரமான புல், தரமில்லாத கலவை, இதெல்லாம் இது பண்ணுறது. முதல்ல செலவு குறைஞ்சது போல் தோன்றியது. ஆனால் சில நாட்களில் ஆடுகளுக்கு கழிச்சல் ஏற்பட்டுருச்சு. அதனால் என்னென்னா குட்டிகளை மிகவும் பலவீனமாக ஆயிடுச்சு. கால்நடை மருத்துவரும் வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தீவனத்தில் ஒரு நல்ல தரமே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு வார மருத்துவ செலவு நம்ம சேமித்த பணத்தை விட அதிகமாகிடுச்சு. 4வது தவறு என்ன தெரியுமா? தடுப்பூசி போடாமல் இருக்கிறது. சரி, தடுப்பூசி தானே, சில பேருக்கு தெரியும் தடுப்பூசி போடணும், தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தடுப்பூசி போடணுங்கிற விஷயமே தெரியாது. நானும் ஃபஸ்ட்டு இவங்க கூட வேலை செய்யும்போது ஒரு நாள் தடுப்பூசி போட்டாங்க. எதுக்கு திடீர்னு ஊசி போடுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும், இல்லாட்டினா ஒரு சில ஊசி 2 தடவை போடணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும். இதுதான் எல்லாரும் செய்கிற மிகப்பெரிய தவறுன்னு கூட சொல்லலாம். பின்னாடி போடலாம் அப்படிங்கிறது தடுப்பூசி விட்டுறது. ஒரு நாள் என்னென்னா, ஒரு ஆடு காய்ச்சலோடு இருக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆடு வருது. 3 நாட்டில் எல்லா ஆடும் பாதிக்கப்படுறது. அப்போ மருத்துவர் சொல்கிறாங்க, சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டால் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது என்றைக்கும். 5வது தவறு என்ன தெரியுமா? நோய் அறிகுறிகளை கவனிக்காதது. ஒரு ஆடு சாப்பிடாமல் இருந்தது, நான் சாதாரணம் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாளைக்கு சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஆனால் அடுத்த நாள் அது எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மருத்துவரை கூப்பிட்டு காமிக்கும்போது ஆடு இறந்து போச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கவனிக்கணும் ஒவ்வொரு ஆட்டையும். அப்போ தான் அது நம்மளுக்கு ஒரு பாடமாக தோணும். 6வது தவறு என்ன தெரியுமா? அதிக லாபம். எனக்கு வேகமாக லாபம் வேணும் அப்படி சொல்லிட்டு நிறைய நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நினைப்பாங்க வேகமாக லாபம் வந்தால் நமக்கு நல்லதா அப்படி சொல்லிட்டு. அதனால் ஒரே நேரத்தில் அதிக ஆடுகளை வாங்குகிறாங்க. பராமரிக்க ஆள் இல்லை, தீவனம் சரியாக போட முடியலை, கண்காணிக்கவும் முடியும். இதனால் நஷ்டம் ரொம்ப அதிகமாகிடுது. 7வது தவறு என்ன தெரியுமா? சந்தை அறிவு இல்லாமல் விற்கிறது. ஆடுகளை விற்க நேரம்னு ஒன்று இருக்குது.
ஆனால் சில பேர் வந்து எனக்கு வந்து ஆடு வளர்க்க தெரியும், ஆனால் மார்க்கெட் ரேட்டு வந்து அங்கே போய் விற்க தெரியாது, மார்க்கெட் ரேட்டு தெரியாது. குட்டிகள் வந்து இவ்வளோ இந்த 6 மாத குட்டி 5 மாத குட்டி எவ்வளோ விலை வச்சு விற்கணும்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு என்கிட்டயே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னாங்க. அந்த மாதிரி தெரியாமல் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சொல்கிறவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து நம்ம விற்றுட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆட்டுக்கு வந்து 1000 ரூபா 2000 ரூபா வந்து நம்மளுக்கு நஷ்டமாக விற்றுட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. 8வது தவறு என்ன தெரியுமா? பதிவு வச்சுருக்காரு. எந்த ஆடு வந்து எவ்வளோ சாப்பிடுது, எப்போ வந்து மருந்து போட்டோம், எந்த டைமில் மருந்து போட்டோம், எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை. இதனால தான் அங்கே வந்து நஷ்டம் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் செய்யவே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆடு வந்து இனப்பெருக்கத்துக்கு போகுதுன்னா அது வந்து எப்போ 5 மாதத்தில் குட்டி போடும், அப்போ எப்போ அது இதாகுது, எப்போ குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து நஷ்டம் வராது, லாபம் வரும். ஒரு தடவை வந்து ஒரு சின்ன கதை. அந்த இரவு வந்து ஒருத்தரை வந்து அழுகுறாரு. எதுக்குன்னா ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு. அவருக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க செய்கிற தவறால் வந்து ஒரு உயிர் வந்து போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட் வந்து அவங்களால தூங்கவே முடியலை. ஓகேங்களா? இந்த தொழில் வந்து அவங்களுக்கு சரியா அப்படி சொல்லிட்டு நிறைய சந்தேகத்தோடு இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து விட்டுறலை. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அனுபவம் உள்ள ஒரு பண்ணையாளரை வந்து சந்தித்து எப்படி வந்து எல்லா தவறையும் நம்ம திருத்திக்கிறது அப்படி சொல்லிட்டு எல்லாமே கேட்டு கால்நடை மருத்துவர்கிட்டையும் அவங்ககிட்டையும் ஆலோசனைலாம் எடுத்து எல்லாமே ஒன்று ஒன்றா நோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர ஆரம்பிக்குது. அந்த பண்ணையும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. இப்போ நாங்கள் கற்ற முக்கிய பாடங்கள் என்ன தெரியுமா? சின்ன அளவில் வந்து ஆரம்பிக்கணும். எப்போயுமே ஒரு ஆடு வளர்ப்புங்கிறது சின்ன அளவில் தான் ஆரம்பிக்கணும், பெரிய லெவலில் ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்து நல்ல இனம் தேர்வு செய்யணும், தடுப்பூசி நேரத்துக்கு போடணும், தரமான தீவனம் வந்து கொடுக்கணும், நோய் அறிகுறிகளை உடனே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி சந்தையிலையும் தெரிஞ்சு விற்கணும், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி நம்மளோட நிலை என்ன? இதுதான் நம்மளோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. நம்ம தவறுகள் வந்து மீண்டும் அந்த தவறுகள் வந்து செய்யக்கூடாது. ஓகேங்களா? லாபமும் வரும். ஆடு வளர்ப்பில் நஷ்டம் வந்தால் உடனே கைவிடக்கூடாது. ஒவ்வொரு நஷ்டமும் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கூட சொல்லலாம். இதுதான் நாங்கள் சந்தித்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே. இந்த தொழில் கஷ்டம்தான், ஆனால் சரியாக செஞ்சால் நல்ல லாபம் தரும். எந்த தொழிலும் கஷ்டம்தான். எல்லாமே தொழில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி வரும். அதுக்காக நம்ம எந்த தொழிலும் எடுத்தோன்னே லாபம் வரும் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகேங்களா? தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. இந்த அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆடு வளர்ப்பு அந்த அனுபவத்தை வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஆடு வளர்ப்பு அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா, எப்படி நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். யார் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த தொழிலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுறீங்கள, யார் முதல் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். மேலும் ஆடு வளர்ப்பு டிப்ஸுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.